இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தை டாமினேட் பண்ணுங்கிறதுக்காக உலகம் பூரா ஒரு கிட்டத்தட்ட 800 பேசஸ் இருக்கு அவங்களுக்கு இருக்கு. சைனாவை சுற்றி சவுத் சைனா சீலேயே ஜப்பான், தைவான், இந்த மாதிரி நிறைய பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸோட டைப் பண்ணிட்டு யூஎஸ் வந்துட்டு 55 பேசஸ் அங்கே வச்சிருக்கு. யூஎஸ் ஒரு த்ரெட்டாகவே அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களை பாட்டில் பண்ணுவாங்க, இவங்களுடைய ட்ரேட் எஃபெக்ட் பண்ண முடியும், எங்களுடைய சீலேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் பண்ண முடியும். சைனா இவங்க இந்தியன் ஓஷன் உலகத்தை டாமினேட் பண்ணுங்கிறத அதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால சைனா ஒரு த்ரெட்டுங்கிறாங்க. நம்ம ஆக்சுவலாக அதோட ரீசன்ஸ் என்னன்னா, சைனாவுக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி இந்த சீலேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனால பயப்படுறாங்க. ரொம்பவே இன்செக்யூரிட்டி இருக்கு. அதை வந்துட்டு செக்யூர் பண்ணுங்கிறதுக்காக தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்மளுடைய ரெகுலர் கெஸ்ட் வந்து இணைந்திருக்காங்க நம்ம கூட. இன்னைக்கு வந்து ஐம் சோ ஹானர்ட் டு ஹேவ் our retired ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் சார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். சரி, இன்னைக்கு வந்து ஒரு பெக்யூலரான டாபிக். நானே உங்ககிட்ட சொன்னப்போ நீயே அந்த டாபிக் செலக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இது வந்து இதை பற்றி நான் படித்ததில் எனக்கு கியூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. மேபி இந்த ஃபியூச்சர் நம்ம போன வாட்டி நம்ம இஸ்ரேலில் ஈரான் இஷ்யூ பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட நிறைய ட்ராக்ஷன், நிறைய பேர் வந்து அதை வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ ஒரு லைம் லைட்ல ஒரு விஷயம் இருக்கு, கரண்ட் அஃபேரா இருக்கிறப்போ அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் நிறைய பேருக்கு இருக்கு. பட் இந்த ஃபியூச்சர் இந்த சவுத் சைனா சி இஷ்யூ அப்படிங்கிறத பத்தி வந்து நிறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதை பத்தி ஒரு ஸ்கெலட்டெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. சவுத் சைனா சி வந்து எதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா நம்ம வந்து பார்க்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறத சொல்லி நீங்க ஆரம்பிச்சு. வெல், சவுத் சைனா சி வந்து இப்போ சைனாவுடைய எந்த நாட்டுக்குமே இந்தியாவுக்கு கூட நம்மளுடைய ட்ரேட் வந்துட்டு சீபான் ட்ரேட், ஓஷன் டிபெண்டன்சி 80% 90% அந்த லெவலில் முக்கால்வாசி குட்ஸ் எல்லாமே கடல் வழியாக தான் போகுது. அதனால ஃபார் சைனா சவுத் சைனா சி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல், ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா எல்லாமே அந்த வழியாக தான் வரணும். ஈஸ்டில் ஃபர்தராக அவங்க இருந்து பார்க்கணும்னா யூஎஸ் தான் இருக்கு. அதனால முக்கால்வாசி யூரோப் ஆகட்டும், ஆப்பிரிக்கா ஆகட்டும், லாட்டின் அமெரிக்கா வேணா அந்த பக்கமாக வரலாம் பசிபிக் ஓஷன்ல இருந்து. ஆனால் 80% ஆஃப் சைனாவுடைய குட்ஸ் சி வழியா சவுத் சைனா இது வழியாக தான் வரணும். அதனால மெடிட்ரேனியன்ல இருந்து வரதுனா சுவேஸ் கனால் தாண்டி அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன்ல கிராஸ் பண்ணி இந்த இந்தியன் ஓஷன்ல 4 degrees 6 degrees சேனல்ஸ் வந்ததுலாம் இருக்கு. அப்புறம் மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ் இருக்கு. ஓகே. அப்புறம் அதை அந்த நேரோ பாட்டில் நெக்கை தாண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க சவுத் சைனா சி என்டர் பண்றாங்க. அதில் தான் சைனாவுடைய ஃபுல் கோஸ்ட் இருக்கு. அதனால அக்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அதனால ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் கிரிட்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது சவுத் சைனா சி வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல் ஃபார் தட். ஓகே, அது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஈஜிப்ட்ல சூயஸ் கனால் அதை வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தப்போ வந்து உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அது ஈக்குவலான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப முக்கியமான சி ரூட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நம்ம எல்லா நாட்டுக்குமே சி ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய நாடுகளுக்கு ரொம்ப ஓப்பன் ஆக்சஸ் இருக்கு. ஓகே. ஆனா சைனாவுக்கு இது ரொம்ப ஒரு வல்னரபிலிட்டி. சைனாவுடைய சி லாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்லாக்ஸ்ன்னு, சி லேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ட்டு. இப்போ எனர்ஜி செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். சைனாவும் அதை தான் ரொம்ப வல்னரபிள் இதுவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹூ ஜின்டாங்கிற ஒரு சைனீஸ் பிரசிடென்ட் 2008 சொல்லும்போது மலாக்கா டைலமான்னு அவர் அதுவே லேபிள் பண்றாரு. ஓகே. ஏன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்துட்டு அது வழியாக 80-60% ஆஃப் தி டிராஃபிக் அதில் போகுது. அதுக்கப்புறம் ஹுண்டா ஸ்ட்ரெயிட்னு இருக்கு, அது சவுத்தில், அதில் கொஞ்சம் போகுது. ஆனால் முக்கியமாக மலாக்கா ஸ்ட்ரெயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சிங்கப்பூர் அங்கே இருக்குது, மலேசியா இருக்குது, நேரோ ஸ்ட்ரெயிட் அது. இதை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சைனாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். சைனா ஒரு பெரிய ட்ரேடிங் நேஷன். இன்னைக்கு உலகத்தில் இஸ் லீடிங் மேனுஃபேக்சரிங் நேஷன். 150 கண்ட்ரீஸ்க்கு சைனா தான் நம்பர் 1 ட்ரேடிங் பார்ட்னர். அதனால எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்துட்டு அவங்க எக்கானமிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனால் அதனால இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய சீபான் ட்ரேட், இந்த சி லேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ். ஓகே. அவங்களுக்கு இன்னைக்கு அதனால தான் சுவேஸ் கனாலில் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஜிபூத்திங்கிற இடத்துல ஒரு பேஸ் செட்டப் பண்ணிருக்காங்க.
இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தை டாமினேட் பண்ணுங்கிறதுக்காக உலகம் பூரா ஒரு கிட்டத்தட்ட 800 பேசஸ் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கு. சைனாவை சுற்றி சவுத் சைனா சீலேயே ஜப்பான், தைவான், இந்த மாதிரி நிறைய பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸோட டைப் பண்ணிட்டு யூஎஸ் வந்துட்டு 55 பேசஸ் அங்கே வச்சிருக்கு. இப்போ சைனா இப்போதான் வெளியில் வருது. அதனால அவங்களோட இதை செக்யூர் பண்ணுங்கிறதுக்கு அவங்க நேவி நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு. நம்பர் ஆஃப் ஷிப்ஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 ஷிப்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் த ஷிப்ஸ் எல்லாமே நியூ ஷிப்ஸ். அது ஓகே. உலகத்தில் லீடிங் ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ சைனா. உலகத்தில் இருக்கிற லீடிங் 10 ஷிப் பில்டிங் போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா 10ல் 8 சைனாவில் இருக்கு. அதனால ரொம்ப வேகமாக பில்ட் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. நேவி ரொம்ப முக்கியம். அவங்க ட்ரேடிங் ஸ்லாக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் நேவி தேவை. ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் தேவை. அதனால ஏர்கிராஃப்ட் கேரியரும் பெருசாக பில்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு பேசஸ் வந்துட்டு அவங்களுடைய அப்ரோச் கொஞ்சம் வேற. அதனால இந்த பேசஸ் அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் யூஎஸ் கிட்ட இருந்து யூஎஸ் ஒரு த்ரெட்டாகவே அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களை பாட்டில் பண்ணுவாங்க, இவங்களுடைய ட்ரேட் அஃபெக்ட் பண்ண முடியும், எங்களுடைய சீலேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் பண்ண முடியும். எனர்ஜி முக்கியமாக பெட்ரோல், அதில் க்ரூட் ஆயில் சப்ளைலாம் அந்த சீலேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோம்னா 12,000 கிலோமீட்டர்ஸ் லாங் அவங்களுக்கு. ரொம்ப நீளம். அதனால வல்னரபிலிட்டி ஜாஸ்தியாகுது. எங்கே வேணாலும் கட் பண்ண முடியும். பெர்ஷியன் கல்ஃபை விட்டு அவங்க தாண்டின உடனே ஒரு இடம் அரேபியன் சீல கட் பண்ண முடியும், இந்தியன் ஓஷனில் கட் பண்ண முடியும், பே ஆஃப் பெங்காலில் கட் பண்ண முடியும், மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்ண முடியும். அதனால இந்த வல்னரபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் அவங்க வந்துட்டு சவுத் சைனா சீக்கு அக்சஸ் வந்துட்டு அதை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. அதே சமயத்தில் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ண பார்க்குறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக. அவங்களுடைய சீலேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி, அதில் தான் இந்த பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வருது. நிறைய போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. பாகிஸ்தானில் குவாடர் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அரேபியன் சீலேருந்து குவாடர் மூலமாக சிபெக்னு சொல்கிறாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடருங்கிற டெவலப்மெண்ட். அது வழியாக குவாடர் போர்ட்டில் ஆஃப்லோட் பண்ணி அப்புறம் லேண்ட்லைன் மூலமாக ஜின்ஜியாங் ப்ராவின்ஸுக்கு கொண்டு போக முடியும். அது ஒரு கொஞ்சம் பிக் ரோட். ஆனால் அவங்களுடைய சீலேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் 3,000 கிலோமீட்டர்ஸை குறைக்குது அது இல்லையா, அதை பார்க்கணும். அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலில் பங்களாதேஷ், மயன்மார், சைனா மயன்மார் எக்கனாமிக் காரிடர்னு அது ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. அது மூலமாக யுனான் ப்ராவின்ஸ்க்கு அக்சஸ் பண்ணி அப்புறம் அங்கே கொண்டு போக முடியும். அதனால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவங்கள டெவலப் பண்ணாங்க. இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வெஸ்டர்ன் ரைட்டிங்ஸில் சொல்கிற மாதிரி சைனா இவங்க இந்தியன் ஓஷன் உலகத்தை டாமினேட் பண்ணுங்கிறத இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால சைனா ஒரு த்ரெட்டுங்கிறாங்க. நம்ம ஆக்சுவலாக அதோட ரீசன்ஸ் என்னன்னா, சைனாவுக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி இந்த சீலேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனால பயப்படுறாங்க. ரொம்பவே இன்செக்யூரிட்டி இருக்கு. அதை வந்துட்டு செக்யூர் பண்ணுங்கிறதுக்காக தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஓகே. அதுல சவுத் சைனா சி 9 லைன் அது ஒரு கான்ஃபிளிக்ட் வேற மாதிரி டெவலப் ஆகுது. ஃபர்ஸ்ட் சவுத் சைனா சி கிரிட்டிகாலிட்டி இதுதான் மெயின். இது ரெண்டாவது, சவுத் சைனா சீல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ட்ரெடிஷனல் ஃபிஷிங் ஹிஸ்டாரிக்கல் இது அவங்க ரைட்ஸ், அது சைனீஸோட ஃபிஷிங் அந்த சீல தான் இருக்கு. அவங்க ஒரு பெரிய ஃபிஷ் கன்சியூமிங் சொசைட்டி. இன்னைக்கு உலகத்துல இந்த மேக்ஸிமம் ஃபிஷ் கன்சம்ஷன் சைனா தான். 30 kgs per சிட்டிசன் இயர்லியா இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 60 to 70 kgs இருக்கு. அவங்களுடைய ஃபிஷிங் ட்ரோலர்ஸ் எல்லாம் சவுத் சைனா சீல மட்டும் பண்றது இல்லை. நம்ம பே ஆஃப் பெங்கால்ல வந்து பண்றாங்க, இந்தியன் ஓஷன்ல பண்றாங்க, லாட்டின் அமெரிக்கா அவங்க கோஸ்டல் ஏரியாலாம் போய் பண்றாங்க. அவ்வளவு தூரம் பண்றாங்க. அதனால அவங்களுடைய ஃபிஷிங் இது இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு. அதனால மெயினா அவங்களுடைய கன்சம்ஷனுக்காக நம்பி இருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டிக்கு அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஏரியாவில் ஹைட்ரோ கார்பன் ரிசர்வ்ஸ் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன ஆகுது, ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ்க்காக அவங்க ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க சவுத் சைனா சீல. இப்போ சி பார்ன் டெரிட்டோரியல் சாவரன்டி இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் உலகத்தினுடைய இன்டர்நேஷ்னல் லா படி, இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரியுடைய சாவரன் லிமிட்ஸ் வந்து 12 nautical miles. ஓகே. அது வந்துட்டு நம்ம டெரிட்டோரியல் சாவரன்டி அதில் இருக்கு. அதுக்கு அவுட் சைடில் போனோம்னா அது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் எல்லாருக்குமே இருக்கணும். வெதர் மிலிட்ரி ஆர் சிவில் எல்லாமே அதை பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஒன்று இருக்கு. அது 300 kilometers வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது.
அது வந்துட்டு இந்த ரைட்ஸ் அதில் இருக்கிற வெல்த், அந்த சீல அண்டர் சி பெட்ஸில் இருக்கிறது, இல்லை ஒரு ஃபிஷிங் ஆகட்டும், இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க ரைட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. அதனால என்ன ஆகுது, நிறைய கண்ட்ரீஸ்க்கு அதை கால்குலேட் பண்ணுறது ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இப்போ நம்ம கடலுங்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம 300 கிலோமீட்டர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, 300 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, ஸ்ரீலங்காவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம சதர்ன் இதில் பார்த்தோம்னா, அப்போ 2 பேருக்கு ஒரு வயா மீடியா கொண்டு வரணும், ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வரணும். அது கண்ட்ரிஸ்க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கும் பங்களாதேஷ், மியான்மார் அந்த கொலிஷன் வராங்க. அதை நம்ம இது டிஸ்கஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி அதை தீர்த்துருக்கோம். இப்போ அதனால கண்ட்ரிஸ் அது பண்ண முடியும். இது யுனைடெட் நேஷன்ஸ் லா ஆஃப் த சி, கன்வென்ஷன் ஆஃப் சீன்னு இருக்கு, அன்க்ளாஸ்ன்னு சொல்றது. அதில் சிக்னேட்ரிஸ் சைனாவும் ஒரு சிக்னேட்ரி, இந்தியாவும் ஒரு சிக்னேட்ரி. யூஎஸ் வந்துட்டு இன்னும் ராட்டிஃபை பண்ணல, நம்மளாம் ராட்டிஃபை பண்ணிட்டோம். அதனால வி அக்ரி டு இட். யூஎஸ் இன்னும் ராட்டிஃபை பண்ணாமே, ஆனால் பட் தே கீப் இன்சிஸ்டிங் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். இந்தியாவும் ஒரு இடம் வந்து நீட்டில் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி இதில் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் நான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன், 300 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் லா பொசிஷனில் எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஒரு கண்ட்ரிக்கு அதனுடைய ரீஜன், அதுக்கு தான் ப்ரையாரிட்டி. இப்போ நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் சைனீஸோ ஜாப்பனீஸோ வந்து ஃபிஷிங் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு அதை தடுக்க முடியும். நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு, இல்லீகல் ஃபிஷிங்னு சொல்லுவோம் அது. அதே மாதிரி சைனாவும் அவங்களுடைய ஏரியாவில் இது பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இது எங்களுடைய டாமினன்ட், எங்களுடைய ரைட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கு. இது ஒரு 9 லைன், கிட்டத்தட்ட அது ஃபுல் சவுத் சைனா சீ ஒரு யூ பேட்டர்ன்ல கவர் ஆகுது. அது என்ன ஆகுது, கண்ட்ரிஸ் பிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா, தைவான், மலேசியா, வியட்நாம் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. அதுதான் கான்ஃபிளிக்ட் அங்கே இது. அது ஒன்று அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே அந்த கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் சைனா என்ன பண்ணுது, சைனா வந்துட்டு கொஞ்சம் டாமினண்ட்டாக அக்ரெசிவாக அவங்க பொசிஷன் எடுக்கிறாங்க. 2012 என்னமோ 11 ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஐலண்ட் ஆர்டிஃபிஷியலாக கிளியர் பண்ணோம்னா அதை சுற்றி அவங்க எக்கனாமிக் ஜோன், அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அந்த இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி இது பண்ண ஆரம்பிக்கும். அது ஃபுல் சவுத் சைனா சீ கவர் பண்ண ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணாங்க, ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் ஜோன், ஏடிஐஇசட் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒரு கண்ட்ரி ஏடிஐஇசட் டிக்ளேர் பண்ணிச்சுன்னா அது சாவரன்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு அர்த்தம் ஆகுது. ஓகே, சாவரன்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா, இப்போ நான் அதில் ஃப்ளை பண்ணேன்னா அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆக்சுவலாக. ஆனாலும் நான் இது வந்து ஏடிஐஇசட்னு டிக்ளேர் பண்ணியாச்சு, அதில் ஃப்ளை பண்ண போனேன்னா அந்த கண்ட்ரி மேலே அதை ஒரு அட்வர்சரியல் ஆக்ஷனாக எடுத்துட்டு அவங்க அக்ரெசிவ் ஆக்ஷன் எடுக்க முடியும். நான் பண்ணுவேன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அதனால இது 2012 போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு இது. பட் அவங்க நிறைய விஷயங்களுடைய அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாரடாக்சிக்கலா இருக்கு, முன்னுக்கு பின்னா இருக்கு. ஒரு இதுல நாங்க அன்க்ளாஸை ரெக்கக்னைஸ் பண்றோம், அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல மற்றவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல போய் இவங்க தேர் ட்ரைங் டு ஈட் அவே அவங்களுடைய ரைட்ஸ். புல்லிங் கைண்ட் ஆஃப் அப்ரோச். அதனால என்ன ஆச்சு, பிலிப்பீன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு, இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷனுக்கு போனாங்க ஹேக்ல. இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹேக்ல இருந்து பிலிப்பீன்ஸ் ஃபேவரா வந்துருச்சு. 2014 நம்ம வந்தது. அந்த மாதிரி வந்த உடனே சைனா சொல்லுது, இதை விட நாங்க அக்செப்ட் பண்ண போறது இல்லை, இது வந்து அவங்க சொன்னது தப்பு, அதனால இது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அன்க்ளாஸ் வந்து சவுத் சைனா சீல அன்க்ளாஸ் சில ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு ஒரு கான்ட்ரடிக்டரி பொசிஷன். பெரிய குழப்பம், அதனால பெரிய குழப்பம். அதனால அடிக்கடி அங்க வந்துட்டு ஒரு டென்ஷன் வியட்நாமுக்கும் சைனாவுக்கும் ஆகட்டும். சைனாவுடைய கோஸ்ட் கார்ட் போட்ஸ் வந்து வியட்நாம் ஃபிஷிங் போட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் மலேசியாவோட ப்ராப்ளம் இருக்கு, பிலிப்பைன்ஸோட ப்ராப்ளம் இருக்கு, இந்தோனேஷியாவோட ப்ராப்ளம் இருக்கு. அதே சமயத்துல இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்குமே சைனா தான் லீடிங் ட்ரேடிங் பார்ட்னர். வேற வழி இல்ல, வேற வழின்னு சொல்ல முடியாது, ஜியோகிராபிக்கலி அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த கண்ட்ரீஸும் அதையும் டீல் பண்ணணும். இதெல்லாம் ஜியோபொலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ். They have to keep the balance. So they have to keep the balance. இதுல வந்துட்டு யூஎஸ் என்ன ஜம்ப் பண்றாங்க அந்த இதுல, ஏன்னா சைனா வந்து நம்ம டார்கெட் பண்ணும், சார்ட் அவுட் பண்ணுங்கிறதுனால இதெல்லாம் என்கரேஜ் பண்றாங்க கான்ஃப்ளிக்ட் இந்த சைனாவோட.
அதனால ஆசியான் நேஷன்ஸ் இவங்க எல்லாமே ஆசியான் குரூப் ஆஃப் நேஷன்ஸ். அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து தர்ம சங்கடமா ஒரு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பேலன்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஓகே. பிலிப்பைன்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தது. இப்போ அவங்களும் கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எகெயின்ஸ்ட் சைனா சொல்றீங்களா இல்ல ஆமா, US எகென்ஸ்ட் சைனாவா. அதான் Okay. கோர்ட்டுக்கு போனாங்க, ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டுக்கு. ஆனா இது அவங்களுடைய லீடர்ஷிப்லாம் மாறி இருக்கு. அவங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. பட் பிலிப்பைன்ஸ் வந்துட்டு நிறைய யூஎஸ் பேசஸ் திருப்பி வரத்துக்கு ஓப்பன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு பிலிப்பைன்ஸை கொஞ்சம் ட்ரபிள்சம் பொசிஷன்ல, ஏன்னா சைனாவை ரொம்ப அன்னாய் பண்றதுனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகலாம். ஓகே. பட் இந்தோனேஷியா ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், அவங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைனாவோட. இது வந்து டிப்ளமேட்டிக்கா இதை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. தைவான் வந்துட்டு அது வேற ப்ராப்ளம். ஏன்னா சைனா சொல்லுது தைவான் இஸ் என்னுடைய டெரிட்டரின்ட்டு. அதனால அவங்க இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் அதில் அதை ப்ளோ கால் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஓகே. ஸோ இப்போ யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை உலக அரசியலில் பயன்படுத்தி அவங்க மற்ற கண்ட்ரிகள்லாம், அதாவது ரெண்டு விஷயம் பண்றாங்க நீங்க சொல்றதை பார்த்தா. ஒன்று, சைனாவை வந்து கார்னர் டவுன் பண்ணும், அவங்களோட வல்னரபிலிட்டி இருக்கு. அதாவது உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா சைனா இன்னைக்கு வந்து ஒரு லீடிங் நேஷனா வரதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த்லேயே முக்கியமா வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்துல வந்து கை வச்சு அதை அவங்க கார்னர் டவுன் பண்ண பாக்குறது மட்டும் இல்லாம சில கண்ட்ரீஸை வந்து அவங்க வந்து ஒரு தூண்டி இல்ல. யூஎஸ் பார்க்கும்போது யூஎஸ் வந்துட்டு ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா 1853ல ஃபர்ஸ்ட் யூஎஸ் வந்துட்டு 1776ல இண்டிபெண்டன்ஸ் கெயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்துட்டு பிரிட்டிஷ் போட்டிருந்த லிமிடேஷனை வந்து ரிமூவ் பண்ணி வெஸ்ட்வர்ட் எக்ஸ்பான்ஷன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னை துரத்தி விட்டு அவங்க ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க லேண்ட் எல்லாம். ஸோ தே வென்ட் அப் டு த ரைட் ஃபுல் கோஸ்ட். அதுக்கப்புறம் மெக்சிகோ இருந்து அவங்க லேண்டை பிடுங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ யூஎஸ் ஃபண்டமெண்டலி பார்த்தோம்னா இட்ஸ் அ பிரெடேட்டரி பவர். That's how they deal with things. Yeah, so it's a dominant, aggressive, predatory power. அதனால என்ன, அவங்க இன்டர்னல் அவங்களுடைய கான்டினென்டல் சைஸ் கண்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே வெளியில ஓபன் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் விஸ்தரிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ட்ரேட் வந்து டாமினேட் பண்ணோம், ட்ரேட் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கணும்ட்டு அந்த மாதிரி ஒரு அப்ரோச். கமோடோ பெரியங்கிறவர் 4 ஷிப்ஸ் எடுத்துட்டு போய், அப்ப ஜப்பான் மாடர்னைஸ் ஆகல. ஓகே. அங்க போயிட்டு கன் பாயிண்ட் பண்ணிட்டு, என்னுடைய 4 ஷிப்ஸ் இருக்கு, எங்களுடைய ட்ரேடிங் ரைட்ஸ் வேணும், அதனால உங்களுடைய கண்ட்ரி ஓபன் பண்ணோம் அப்படின்னு டேர்ம்ஸை டிக்டேட் பண்றாரு. ஓகே. அதனால ஜாப்பனீஸ் எம்பரர் என்ன பண்றாரு, வீக் பொசிஷன்ல இருக்கிறதுனால ஒன்னும் சொல்லாம கிட்டத்தட்ட ஒத்துக்கிற மாதிரி பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சப்மிசிவா போயிட்டாரு. சப்மிசிவா அப்ப விட்டுட்டு, பட் ஹி கேவ் இம்மீடியட்லி இனிஷியேட்டட் எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஜப்பான் ஒரு மாடர்ன் ஸ்டேட்டா மாறணும், ஒரு மிலிட்ரி பவரா மாறணும், அப்பதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுதான் 1865ல மேஜி ரெஸ்டரேஷன் ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுக்குறாரு. அதுல இருந்து தான் ஜாப்பனீஸ் வந்துட்டு யூரோப்பியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி மாடர்னைஸ் பண்ணி பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. 40 இயர்ஸ்ல 1865ல இருந்து 1905 வந்துட்டு அவங்க ரஷ்யன் நேவியோட ஒரு கான்ஃபிளிக்ட் என்டர் பண்றாங்க. ஜாப்பனீஸ் நேவி ரஷ்யன் நேவியை டிஃபீட் பண்ணுது. அது ஒரு பெரிய ஷேக்அப் வேர்ல்ட் ஹிஸ்டரியில. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஷியன் நேஷன் வந்து யூரோப்பியன் நேஷனை டிஃபீட் பண்ணுது, ஒரு பெரிய பவரை டிஃபீட் பண்ணுது. ஸோ ஜப்பான் அந்த மாதிரி வேகமா பிகாஸ் தே அண்டர்ஸ்டுட் தி ஜியோபொலிட்டிக்கல் ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க. ஆனா போஸ்ட் 1945 என்ன ஆகுது, அவங்க தேவர் டிஃபீட்டட் இன் செகண்ட் வேர்ல்ட் வார். அமெரிக்கன்ஸ் 2 ஆட்டம் பாம் இது பண்ணிட்டாங்க. தென் தே ட்ரீட்டி சைன் பண்ணி அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் நேஷனா விட்டாலும் கூட எஃபெக்டிவ்லி ஜாப்பனீஸ் சாவரனிட்டி இஸ் லிமிட்டட். தேர் அன் அலை ஆஃப் த யூஎஸ். அது ஒரு அஃபிஷியல் இதுவாக சொன்னாலும் தே ஆர் வர்ச்சுவலி அ கிளையன்ட் ஸ்டேட் ஆஃப் த யூஎஸ்ங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தே வில் நாட் கோ அகேன்ஸ்ட் த யூஎஸ். தட் இஸ் ஒன். ரெண்டாவது, யூஎஸ் வந்துட்டு அதனால தி யூஎஸ் லுக்ஸ் அட் எல்லா கண்ட்ரீஸும் அவங்களுக்கு தே ஹேவ் டு பி நம்பர் 1, அவங்களுக்கு சம்மிசர் தான் மற்றவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சைனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சைனா இஸ் பிகம் எக்கனாமிக்லி வெரி பவர்ஃபுல். வேர்ல்ட்ல இட்ஸ் அ லீடிங் மேனுஃபேக்சரிங் நேஷன். இட் இஸ் அ லீடிங் எக்ஸ்போர்ட்டர் இன் தி வேர்ல்ட். கன்சிஸ்டண்டா எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப மாடர்னைஸ் ஆயிடுச்சு. அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்பவே டெக்னிக்கலாவும் சவுண்டா இருக்கு, ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய GERD ஒரு அனாலிசிஸ் டேர்ம் இருக்கு, அதாவது கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஜிடிபியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணுதுன்ட்டு.
யூஎஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3% அவங்க ஜிடிபி. யூஎஸ் ஜிடிபி இன்னைக்கு $20 trillion. ஓகே. or $26 trillion அப்படி. சைனாவுடைய டாலர் டேர்ம்ஸ் ஜிடிபி கிட்டத்தட்ட $20 trillion இப்போ இருக்கு. ஆனா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில் பார்த்தோம்னா அவங்க $30 trillion டச் பண்றாங்க. ஓகே. ஸோ பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில் சைனா நம்பர் 1 எக்கானமி ஆயிடுச்சு. யூஎஸ் பீட் பண்ணிடுச்சு பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில். பியூர் டாலர் டேர்ம்ஸ்ல they are still behind. they are number 2 but close. but purchasing power parity தான் கரெக்ட் வே ஆஃப் அசஸிங் இட். ஓகே. அதில் இப்போ பார்த்தோம்னா சைனா ஸ்பெண்ட்ஸ் க்ளோஸ் டு 3% ஆன் gross expenditure on R&D, quite similar to the US. போன வருஷம் எக்கனாமிஸ்ட் மேகசின்ல ஒரு அனாலிசிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இன் த லாஸ்ட் 2 yearsல தி நம்பர் ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், பியர் ரிவ்யூட் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் உலகத்தில் பப்ளிஷ் பண்ணது சைனா இஸ் நம்பர் 1. அவங்களுடைய அவுட்புட் இஸ் மோர் தென் தி கம்பைன்ட் அவுட்புட் ஆஃப் யூஎஸ் அண்ட் யூரோப் ஹோல். ஓகே. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரியுது. இப்போ குவாண்டம் டெக்னாலஜி, குவாண்டம் சயின்ஸ், ஸ்பேஸ், இது ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், நியூக்ளியர் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், மிலிட்ரி. 6th generation ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இப்போ ப்ரோட்டோடைப்ஸ் 2 ஃப்ளை பண்ணுது. அமெரிக்கன்ஸ் ஒன்று தான் இப்போ அவங்க ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூரோப் இன்னும் என்டர் பண்ண கூட கிடையாது. ரஷ்யன்ஸ் இனிமே தான் அவங்க என்டர் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப வேகமாகவே அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. இதனால யூஎஸ்க்கு என்ன ஆகுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மிலிட்ரி பவர் அண்ட் எக்கனாமிக் பவர் சைனா அவங்கள ஓவர்டேக் பண்ணும் அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. ஸோ அவங்களுடைய நம்பர் 1 பொசிஷன் இது அண்டர் த்ரெட். ஸோ அதனால அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சைனாவை எப்படி நம்ம லிமிட் பண்ணணும், நம்மளுடைய நம்பர் 1 பொசிஷனை எப்படி தங்க வச்சுக்கணும், அதனால சைனாவை எப்படி லிமிட் பண்ணணும். ஸோ இந்த டாரிஃப் த்ரெட் ஒன்று. ஆனால் டாரிஃப் அவங்ககிட்ட ஒர்க் ஆகுது. ஸோ மிலிட்ரி பவர்லேயும் சைனா வந்துட்டு பெருசாக இருக்கு. இப்போ மிலிட்ரி பவரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டைய மெயின் ஸ்ட்ரென்த் நேவல் பவரில் 12 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு அவங்ககிட்ட, சூப்பர் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். சைனா வந்துட்டு இப்போ 4th ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இப்போ தான் லான்ச் பண்ணுறது. ஓகே. ஆனால் மற்ற ஷிப்ஸில் ஃப்ரிகேட்ஸ் ஆகட்டும், கேபிட்டல் ஷிப்ஸ் ஆகட்டும், அதில் நம்பர்ஸ் வந்து சைனா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் லைன்ஸ் எல்லாமே அண்டர் சி லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் சைபர் த்ரெட், இல்லை மானிட்டரிங், சர்வேலன்ஸ், இதெல்லாமே சைனா வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் போயிருக்கு. அது ஒரு பெரிய த்ரெட்டுன்னு இப்போ அமெரிக்கன் அனாலிசிஸ் சொல்லுது. அவங்களுடைய டாமினன்ஸ் வந்துட்டு, ஏன்னா அண்டர் சி கேபிள்ஸ் எல்லாமே யூஎஸ் மானிட்டர் பண்ணுது. ஓகே. நிறைய இடத்துல அது ஹப் சென்டர்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு ஏஷியாவில் ஹப் சென்டர் இந்தியாவில் கொண்டு வரணுமா, ஸ்ரீலங்காவில் கொண்டு வரணுமான்னு ஒரு டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எங்கே கொண்டு வருவாங்கன்னா யூஎஸ் எங்கே அது மேலே கண்ட்ரோல் வச்சிருக்க முடியுங்கிற இதுதான் அவங்களுடைய டிசைடிங் இது ஃபேக்டர். ஆனால் சைனீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணி எங்கே யூஎஸ் என்ன கண்ட்ரோல் வச்சிருந்தாலும் அதை மானிட்டர் பண்ண முடியுங்கிறத காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதனால டிஸ்டர்ப் பண்ண முடியும். அப்போ யூஎஸ்டைய நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, இந்த மாதிரி அண்டர் சி கேபிள்ஸ், ஸ்பேஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, இது எல்லாமே சைனீஸ் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய dominance. So for the first time US is feeling like we are left behind. So now for the first time there is a peer competitor. US உடைய dominance clear-ஆ challenge ஆகுது. அதே சமயத்தில் US உடைய எக்கானமி ஸ்ட்ரெங்க் வந்து மெயினாக மிலிட்ரி டெக்னாலஜி, மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் சம் லீடிங் டெக்னாலஜிஸ், அந்த டெக்னாலஜி மற்றவங்களுக்கு போக விடாமல் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் தான் இருக்க ஒழிய மெயின் ருட்டீன் மேனுஃபேக்சரிங், வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் சைனா டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஓகே. So this is the main problem for US. And இப்போ நான் வந்து சவுத் சைனா சி பற்றி பேசணும்னு நினைக்கிறப்போ கடைசியில் எனக்கு எல்லாமே எண்ணங்கள் வந்து நம்மளுடைய நாட்டின் மேலே தான் வந்து விழும். நம்ம வந்து ஒரு பிக் நெய்பர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் அந்த சி ரூட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ சைனா தன்னுடைய அந்த சி ரூட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக, டாமினன்ஸை நிலைநிறுத்துறதுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறப்போ எப்படி ஜியாகிரபிக்கல் பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு வேளை பாதிப்பு ஏற்பட்டா இந்தியா எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபிக்கல் இது லொகேஷன், we are blessed with the peninsular triangle. We have
நேச்சுரலி பிளெஸ்ட் ஜியோகிராஃபிக். நீங்க சைனா பத்தி சொல்லும் போது எனக்கு அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சைனா ஒரு சைடு தான் கோஸ்ட் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம வந்துட்டு இந்தியன் ஓஷன்ல ஒரு சென்ட்ரல் பொசிஷன் அண்ட் இந்த நார்தர்ன் இந்தியன் ஓஷன் அதை டாமினேட் பண்றோம். ஃபுல்லா நம்மளால டாமினேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏர் பவரும் நேவல் பவரும் நல்லா டெவலப் பண்ணோம்னா இந்தியன் ஓஷன் ஃபுல்லாவே டாமினேட் நம்ம கண்ட்ரோல். அது ஒரு வரி சைனீஸ்க்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க தே ஹாவ் அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், அது லேட்டரா வந்த ப்ரோக்ராம், அதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மயன்மார், பங்களாதேஷ், அப்புறம் ஆப்பிரிக்கன், வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இவங்களுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், லோன் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பண்ணி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனா அதே அந்த டெவலப் பண்ணி அந்த நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே டெவலப் ஆயிடுது. பட் இஸ் இட் நாட் லைக் a camel entering the tent? இல்ல, இது வந்து கேமல் என்டரிங் தி டென்ட் இஸ் a European story, Okay. Western story. Okay, China is an Asian civilization. Okay. So it has a different approach, right? ஆனா அதுலயும் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப கிளியரா அவங்க எஸ்டாப்ளிஷ். அதனால என்ன ஆகுது, ஸ்ரீலங்கா வந்துட்டு அவங்களுடைய இன்டர்னல் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்க்காக ராஜபக்சே வந்துட்டு அந்த ஹம்பன் டோட்டாவை டெவலப் பண்ணோம். அது இட் மேட் நோ எக்கனாமிக் சென்ஸ். But for China, it made strategic sense. Hambantota is on the southern part of Sri Lanka. So from there, you can dominate the 10-degree channel. Yeah. The Indian Ocean, correct? So they were interested in developing it from their perspective. Economically, they didn't worry about it. அதை பத்தி அவங்க கவலை பண்ணல. ஸ்ட்ராட்டஜிக்கலா மட்டும் தான் பார்த்தாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் பார்த்தாங்க. எக்கனாமிக்கா கிராஜுவலா அது டெவலப் ஆகும். ஆனா அது எடுக்கிற டைம் எடுக்கணும். ஆனா அந்த கிராஜுவலா எடுக்கிற டைம் பீரியட் ஸ்ரீலங்கால ஹேண்டில் பண்ண முடியல. அது லோன் வாங்கியிருக்காங்க, லோனை கட்டணும், லோனுக்கு இன்கம் வந்தால் தான் அதை கட்ட முடியும். வெரி சப்மிசிவ். ஸோ சைனா வாஸ் வெரி ஸ்மார்ட். அதுக்கு என்ன பண்ணாங்க, ஓகே நவ் யூ கிவ் இட் டு மீ ஃபார் அ லீஸ் ஆஃப் 99 years. ஹாங்காங் எப்படி பிரிட்டிஷ் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஹம்பன் டோட்டா சைனாவுக்கு 99 year லீஸ்ல போயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ சைனீஸ் போர்ட் எஃபெக்டிவ்லி. சரியா, அவங்களுடைய வீக்னஸ் ஸ்லாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதில் ஒரு வீக்னஸை அட்ரஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஒரு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு பேஸ் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அதுவும் மிலிட்டரி பேஸ் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அங்க வரலாம். கமிங் டு பி லைக் தட். அது வரலாம். அதே மாதிரி கொலம்போ போர்ட்டையும் டெவலப் பண்றதுக்கு நிறைய அவங்க அக்சஸ் பண்றாங்க. அதனால அதுலயும் ஆக்சஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. கொலம்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைனஸ்ட் போர்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். ஓகே, அதனால அதுலயும் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அதனால என்ன ஆகுது, இந்தியன் ஓஷன்ல ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியா, அது இந்தியாவுடைய ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு காஸ் ஃபார் வரி ஃபார் அஸ். ஓகே, அதை கண்டிப்பா இதை நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆமா, எதிர்கொண்டு தான் ஆகணும். இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீலங்கா கிட்ட சொல்லி மிரட்டி இது பண்ண முடியாது அது. ஸோ வி ஹேவ் டு ஆக்சுவலி டூ அண்ட் டீல் வித் இட் ரொம்ப ஜென்ட்லி. ஓகே, இன் அ ஜியோபொலிட்டிக்கல் வே, ஸோ தட் வி மேக் ஷுர் சைனா வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் ஸ்ரீலங்கா வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். ஓகே, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. செகண்ட் பார்ட் ஜிபூத்தி, நான் சொன்னேன் அது ரெட் சி ஏடன் பக்கத்துல இருக்கிறதுல மல்டிபிள் கண்ட்ரிஸ் அங்கே பேஸ் இருக்கு. சைனாவும் பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெட் சில சூயஸ் கனால் என்ட்ரிக்கு ஒரு சேஃப் கார்டு அவங்க போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டாவது பாகிஸ்தான்ல பார்டர் போர்ட்டை டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகே, அது அந்த சிபெக்கோட இன்டெகிரேட் ஆயிருக்கு. பெரிய போர்ட், அது நல்லாவே டீப் சி போர்ட், அதுவும் மக்கரான் கோஸ்ட் பக்கத்தில் இருக்கு. அதுலேயும் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் அவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால அதை 43 year லீஸ்க்கு எடுத்துட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. 43 years லீஸ் குவாடர் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. குவாடர் வந்து 43 yearsக்கு இட் வில் பி மேனேஜ் பை சைனீஸ் கம்பெனி. சரியா, அப்போ பலுச்சிஸ்தான்ல நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் they will be able to deal with it. பட் பலுச்சிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அது பெருசாக வெடிச்சதுன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆகும் சைனாவுக்கு. நாட் வித் ஸ்டாண்டிங் தட் ஒரு இப்போதைக்கு அவங்க கண்ட்ரோலில் அது இருக்கு. அதனால இன்னொரு சி லைன்ஸ் செக்யூரிட்டி அவங்க அட்ரஸ் பண்றாங்க அங்கே. ஸ்ட்ராட்டஜிக்கலி அது குவாடர், ஹம்பன் டோட்டா, அப்புறம் ஃபேப்கு இன் மயன்மார்ல, அப்புறம் பங்களாதேஷ்லயும் அவங்களுக்கு சிட்டகாங்ல கொஞ்சம் அக்சஸ் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, நிறைய பேர் இது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், இந்தியா சுத்தி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ங்கிறாங்க. அவ்வளோ பெரிய இதுவா கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து நோ, we have a strong navy, strong air force. அது அவ்வளோ பெரிய த்ரெட் ஆக முடியாது. பட் so we have to be cautious and we have to monitor what's the development. அதனால
இதை காம்பினேஷனை பார்க்கணும். செகண்ட் வல்னரபிள் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் வல்னரபிள் பாயிண்ட் மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் சொன்னல, மலாக்கா டைலமா. எஸ் அதை எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க தாய்லாந்துக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவங்க பெனின்சுலாவில் கட் பண்ணி டைரக்ட் வந்துடலாம், பே ஆஃப் பெங்கால் அக்சஸ் பண்ணலான்ட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனான்ஷியல் இப்போ ஃபைனலாக அதை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கனாமிக்கலி அன்வயபிள் ஒன்று, ரெண்டாவது என்வாரன்மெண்டல் ஃபேக்டரில் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக ஆகலாம். அதனால அது இப்போதைக்கு கோல்ட் ஸ்டோரேஜில் போயிடுச்சு. பட் தே டெவலப்ட் அ போர்ட். முன்னாடி அமெரிக்கன் போர்ட்டாக இருந்தது கம்போடியாவில், ரீம் பேன்னு ஒரு போர்ட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணி இந்த வருஷம் ஆரம்பத்தில் தான், மார்ச்லேயே ஃபெப்ரவரிலையோ, இட் வில் பி ஜாயிண்ட்லி மேனேஜ் பை சைனா அண்ட் கம்போடியா. ஸோ எஃபெக்டிவாக சைனாவுடைய கண்ட்ரோலில் அது இருக்குது. அது வந்துட்டு இட் வில் பி அவங்க அங்கே இருந்து மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸை கிட்டத்தட்ட கண்ட்ரோல் மானிட்டர் பண்ண முடியும். அதனால் அந்த வல்னரபிலிட்டியும் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து. அது பக்கத்துலேயே ஒரு ஏர்போர்ட்டும் டெவலப் பண்ணுறாங்க, அந்த ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸை டெவலப் பண்ணும்போது அவங்களால இந்த பார்வல் எக்ஸ்பேண்ட் அவங்க ரீச் ஆகும், நிறைய ரீச் ஆகும். மற்றபடி அவங்களுடைய ஏர் பவர் பெருசாகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. 6th ஜென்ரேஷன் ப்ரோட்டோடைப்ஸ் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. H-20ங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பு. சென்ட்ரல் சைனாவிலேருந்து இட் கேன் கோ ஃப்ளை அப் டு ஆஸ்திரேலியா அண்ட் கம் பேக். அவ்வளவு பெரிய ரேடியஸ் ஆஃப் ஆக்ஷன். அது ஆப்ரேஷனல் இதில் வரும். அதனால ஏர் பவர் அண்ட் நேவல் பவர் பெருசாகவே அவங்க டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் பேஸ், ஏன்னா அந்தமான் நிக்கோபார் கமான்ங்கிறது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் 2001. அது ஆக்சுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதனால பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஒரு கமர்ஷியல் சென்டர் கிரேட்டர் நிக்கோபாரில் ஒரு ஹப் சென்டர் டெவலப் பண்ணணும், கண்டெய்னர் போர்ட் டெவலப் பண்ணுங்கிறாங்க. அதில் மிலிட்ரி அண்ட் சிவில் மிக்ஸாக இது பண்ணலாம். அதில் சேலஞ்ச் என்னன்னா, அந்தமான் நிக்கோபாரில் நிறைய என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி வி குடன்ட் லைக் அதனால அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் அதை டெவலப் பண்ணி தான் ஆகணும். அதில் டெவலப் பண்ணி அது ஒரு ஸ்ட்ராங் பேஸை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா, தென் மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் நம்மளுடைய கண்ட்ரோல், நம்மளுடைய ஆப்சர்வேஷன்ஸ்ல, சர்வேலன்ஸ்ல எப்பவுமே இருக்கும். ஓகே, அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். ஸோ நான் உங்களை மீட் பண்ணிட்டு இதை பற்றி இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணாமல் போனால் நம்மளோட வியூவர்ஸ் வந்து என்ன வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ யூஎஸ் இந்தியா மேலே திணிச்சிட்டு இருக்கு. இந்தியா மேலே மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா பக்கமும் 360 திணிச்சிட்டு இருக்கு. அந்த டாக்ஸேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? வாட் திஸ் வில் லீட் டு, வேர் திஸ் வில் லீட் டு? நம்ம ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கணும். ஸோ வி ஹேவ் டு டைவர்சிஃபை. யூஎஸ் வந்துட்டு ஓவரா டாமினேட் பண்ணி டிக்டேட் பண்ணுற ஒரு டீப் ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இதில் அதுதான் இப்போ நடக்குது. அவங்க சொல்கிறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரியா இல்லை ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ, எது பெனிஃபிஷியலோ, இப்போ ரஷ்யன் ஆயில் தான் நம்மளுக்கு லாஜிஸ்டிக்கலாக அது சீப்பர், அது காஸ்ட் வைஸும் சீப்பர், அண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு நல்லா இருக்கு, ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அதனால இவங்க சொல்கிறதுக்கு அதை கட் பண்ணக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது, இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு இம்போர்ட் ஆயில் ஃப்ரம் யூஎஸ். ஓகே, இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன்று. ரெண்டாவது, லாஜிஸ்டிக்கல் லைன் ரொம்ப நீளம். ஸோ இட்ஸ் அன் இடியாட்டிக் ப்ரொபோசிஷன். அது ஒன்று, அதை விட்டுற வேண்டியதுதான். ரெண்டாவது, மை வே ஆஃப் லுக்கிங் அட் டாரிஃபை வச்சு நம்மளை இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணோம்னா, தென் வி ஹேவ் டு மேக் இட் வெரி கிளியர். We need US as a strategic partner because they are the technology leaders. So we need access to technology. At least till now. ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக டெக்னாலஜி கொடுக்க மாட்டாங்க, பர்டிகுலர்லி இதில். ஸோ வி ஹேவ் டு லிவரேஜ். US needs us as a for business. Okay, we are a huge market and we are a growing market. Buying population நிறைய. Okay, growing market. அதனால அவங்களுக்கு நம்ம தேவை, பர்டிகுலர்லி டிஃபென்ஸ் இதெல்லாம். We are a big defense market. அதனால we have to send a message to them very clearly. If you are trying to dictate terms to us, then we will cut you off from our access to any of our markets. அதுதான் பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஒரு பொசிஷன், ஸோ முள்ளால் தான் எடுக்கணும், சப்மிசிவா போகக்கூடாது. ஓகே. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா வந்து தன்னோட ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலும் யூஎஸ் வந்து நம்மள பிக் பிரதர் மென்டாலிட்டிலேயே வந்து நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப 19th சென்ச்சுரியில் ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தாமஸ் பாமர்ஸ்டன் அவர் கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். இன் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் ஆர் ஜியோ பாலிட்டிக்ஸ், there are no permanent friends or permanent enemies. There are only permanent national interests. So we should be very clear about our national interests
and look at anyone who's going to serve our national interests as a friend and deal with it. Okay. Even if it be China. whoever it is. Whoever it is. ஃபைன் சார். இந்த சவுத் சைனா சீ பற்றி வந்து ரொம்ப டெப்த் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் தெரியாத நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இதை தாண்டி அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேபி வி கேன் ஹேவ் அ ஃபாலோ அப். எஸ் எஸ். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நிறைய கேள்விகள் எழுப்பி அது ஒரு தனி டாபிக்ல தான் வந்து கூட்டு போகுது. ஸோ அதனால நான் இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளஷர். தேங்க்யூ.